வச்சு பழகிட்டு இப்ப இன்னைக்கு அது ஒரு முழுநீள கதையா கொண்டு போகணும்னு வைங்க. கம்பெனில வந்து ஜீரோ லெவலுக்கு ஆர்டிஸ்டே இருக்காங்க. விட்டீங்கன்னா உங்களை எந்த போஸ்டும் வந்து 10 நிமிஷத்தோட பையன் வாங்கி எல்லாமே ரைட்டு சார். இது வந்து ஹார்ட் ஒர்க் கூட முடியறது இல்ல. ஒரு கதை, ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு உருவாக்குறதுங்கிறது விளையாட்டு. இன்னைக்கு இப்ப டெல்லியில வந்து கேம்பர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்ட் ஒர்க் டீம் யூகேல தான், யூகே பேஸ்டு அங்கிருந்து பண்றாங்க. அவங்க பண்றது எல்லாமே ரொம்ப சேஃபா, கிளாசிக்ஸ், மகாபாரதங்கள் இல்லையா. இப்ப இந்த 2611 இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு நிஜ சம்பவங்கள் இதுதான் பண்றாங்களே தவிர அவங்க வந்து இப்போ ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி அதுல ஒரு கதையை கொண்டு வரதுன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிய எப்படியும் ஒரு 200-250 டைட்டில் வச்சிருப்பாங்க. 200 ரூபா 170 ரூபா அந்த ரேஞ்சு வித்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான ப்ரொடக்ஷன், ரொம்ப அற்புதமான ஆர்ட் ஒர்க், கலரிங் எல்லாமே நல்லா பண்றாங்க. ஆனால் அவங்க இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. இது வந்து கண்டென்ட் வந்து முதல்ல வேணும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு அந்த கண்டென்ட் வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ஒரு ஆள் கையில வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா அது ட்ரை பண்ணலாம். நிச்சயமா ஒன் ஷாட் மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம இதுல வந்து பண்றதுன்னு இருந்தா அதோட சக்சஸ் ரேஷியோ கம்மி. ஒரு தொடர், ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோ அப்படி போனாத்தான் நம்ம இதுல வந்து இது ஹிட். டைகரோ டியூராங்கோவோ, இப்போ டியூராங்கோவே வந்து நீங்க அதுல கதைன்னு ஒரு பெரிய இது கிடையாது. ஆனா வந்து ஒரு ரன்னிங் கேரக்டர். அப்ப வந்து அந்த கதைகளோட நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு புள்ளி. அது மாதிரி வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் இருந்து அப்படி ஒண்ணு வச்சு நம்மளா தயார் பண்ணோம்னா அது வேற. அது இல்லாமல் வந்து வெறுமன பணம் மட்டும் போட்டுறோம் வைங்களேன். ஒண்ணும் இல்லை. நம்ம இங்க ஈரோட்ல வந்து சாரதின்னு சொல்லி வந்து நம்ம வாசகர் தான் அவர். இப்ப வந்து ப்ராஜெக்ட் வந்து யூரோப்பியன் பேஸ்டு காமிக்ஸ் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்ட் ஒர்க் வந்து பண்றதுக்கு நீங்க எங்கேயுமே போகணும். இப்ப நம்ம கிட்டே இந்த மாதிரிலாம் ஆள் இருக்கிறாங்க. நம்ம முதல்ல சரக்கு வேணும். நம்ம அந்த சரக்கு இல்லாமல் நம்ம இது உள்ள கால் விடுறதுங்கிறது வந்து அது அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஒண்ணு நம்ம இல்ல இரினா எல்லாமே வந்து அவங்களே சொல்றது ஸ்மார்ட்ங்கறாங்க. அவங்களே ஸ்மார்ட்ங்கறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப முதல்ல ஆமோஸ் படிங்க. ஆமோஸுக்கு வந்து இந்த மாசம் பொதுவா வந்து என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பாப்போம். பார்த்துட்டு டிசைட் பண்ணிப்போம். சூப்பர் 6 2 இது சொன்ன ஆரம்பிச்சீங்க. அத கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் சார். ஏன்னா 2 ஓட இது பண்ணோம். சூப்பர் 10 வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கப்பட்டது. புதுசா கௌபாய் ஆரம்பிச்சிக்கலாமா? அது வேண்டாம்னு ஒதுக்கப்பட்டது. குதிரை நிறைய இருக்குன்னு சொல்லி அப்படி நிறுத்திட்டீங்க. இல்ல நான் கௌபாய்னு சொல்லி நான் ஒண்ணும் சொல்லல. என்ன வந்தது கௌபாய் 2 ஆல்ரெடி இதாயிடுச்சுன்னு சொன்னீங்க. வரக்கூடாது, உறுதியா வருது. அது ஓகேங்க சார். வரக்கூடாது வந்து அது ஓகே. ஆமா ஆமா. ரொமான்ஸ் வந்து அகைன் வந்து கதையெல்லாம் ரைட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. உடனே அது பண்றதா இந்த ஸ்லாட்டை பொறுத்து. நீங்க வந்து இப்ப நான் ஆக்சுவலா நினைச்சது யாரும் புதுசா பண்ண போறோம்ங்கிறப்ப வந்து ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு. அப்ப ரொமான்ஸ் வந்து கட்டாயம் பண்ணிடலாங்கிறதுல இருந்தேன். இப்ப கிக்பில்லும் லக்கி லூக்கும் டெக்ஸ்டுலரும் ஒரு 3 துண்டை போட்டு விரிச்சிடுறாங்கிறப்ப வந்து 3 ஸ்லாட் தான் மிஞ்சுதுங்கிறப்ப வந்து அந்த 3ல எல்லா விதத்திலையும் வந்து அது டிக் அடிக்கக்கூடிய சமாச்சாரங்களை தான் அந்த 3 பிக் பண்ணணும். அதுதான் ஒரு ரொமான்ஸ் சொன்னீங்க. இன்னொன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ ரொமான்ஸ் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இப்போ ஒண்ணுங்க நிறைய இருக்குன்னு சார் சொல்றாங்க இல்லையா? அதை வச்சு நம்ம கேட்டுட்டே வருவோம். சேர்த்துருவோம் சார். இன்னொன்னு சேர்த்து அதான் ஒவ்வொன்னு கேட்டு இன்னொன்னு சேர்த்துருவோம் சார். ஆமா, அங்க இருந்து இங்கதான் வந்திருக்கோம் சார். வேற எங்கேயும் வரல சார். நீங்க என்ன அதே 1050 ரூபாய்க்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது 75 ரூபா மாடஸ்டி ஒண்ணு கலர்னால அதோட இலவச மாதிரி ஏற்றிடுச்சு. இல்ல சார், ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேனே. ஒரு சம்பத் சொன்னது ரைட்டோ தப்புங்கிறதெல்லாம் வேற. ஒரு அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப தொகை வந்து கூடிராம பாக்கணும்ங்கிறது ஒரு அவசியம் இருக்கு. 2 வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு வந்து இந்த சந்தா பிரிவை வந்து அனௌன்ஸ் பண்றது வந்து இதை க்ளோஸா வாட்ச் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் குளறுபடியாகுது. நான் WWF இப்ப இந்த இதுக்கு ரத்த கோட்டைக்கு நான் முன்பதிவு பண்ணிட்டேன்னா பண்ணலையான்னு சொல்லி ஆபீஸ் ஃபோன் பண்ணி கேட்கறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து சூப்பர் 6ல சேர்ந்ததா, இது ரெகுலர் சந்தால சேர்ந்ததா,
இல்ல இதுக்கு தனியா பண்ணணுமா, நான் கவனிக்கலையே வைக்கலையேன்னு சொல்லிட்டு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. அதனால இதுல வந்து ஒரு சின்ன திறன் என்னன்னா, சரி ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா தப்பு இல்லை. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்றப்ப தொகை வந்து ரொம்ப பெருசாகவும் தெரியக்கூடாதுங்கிறது ஒரு ஆங்கிள் வருது. இப்ப நான் நடுவுல ஊடி வந்து சூப்பர் 6 வந்து ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாம அனௌன்ஸ் பண்ணோம். நிறைய டைம் அதுல வந்து ஒன்றும் டைம் ஃப்ரேம் இந்த டைமுக்குள்ள அது முடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி பண்ணோம். ஆனா இப்ப வந்து அதோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் தெரியுது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த பதிவுலேயே வந்து நம்ம இவர் கார்த்திக் சோமலிங்கம் எழுதியிருந்ததை பார்த்தீங்கன்னா, சரி நான் இது பதிவு பண்ணியிருக்கேன் போல் இருக்கு. அப்போ என்னமோ வருது, இது நம்ம புக் பண்ணது இல்லையாங்கிறது கூட தெரியாத மாதிரி வந்து சில நேரங்கள் வந்து குளறுபடி வருது. அது அவங்கள சொல்லி தப்பே கிடையாது. நம்ம தனித்தனியா வந்து ABCDEன்னு 5 இது இருக்கு. அது போக ஒரு சூப்பர் 6, அது போக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரத்த கொட்டை இதுன்னு திடீர்னு நம்ம போடுறது. அப்ப இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரோக்கு எல்லாமே ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்குள்ள ஃபிட் பண்ணணும் இருக்கு. அதுலதான் வந்து அதனாலதான் இருக்கு. அதுதான் இருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா சந்தா 4500, சூப்பர் 6 வந்து அட்லீஸ்ட் 1200, ரத்தப்படம் 2250, 10,000 ரூபாய் எழுதிடுவோம். அதுக்காகத்தான் வந்து இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசம் பொறுங்க. எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் நான் உங்க கையில வச்சிருக்கேன். 1.5 மாசம் பொறுங்க. கதைகள் வந்து ஃபைனலைசேஷன் தானே வெளியே வந்து நான் இப்ப தொகையை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எத்தனை புக்கு என்னங்கிறது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 85% வந்து கதைகளும் ஸ்லாட் எல்லாம் ஃபில்டு. நீங்க ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு ஒரு ஃபார்மே கொண்டு வந்திருந்தேன். இன்னைக்கு எல்லாம் நேரம் இல்ல. நீங்களும் எடிட்டர் ஆகலாம்னு சொல்லி எல்லா சந்தாக்கும் பிளாங்க் கொடுத்து உங்களோட செலக்ஷன் நீங்க வந்து ஒரு சந்தா லிஸ்ட் இப்ப போட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்கு அட்டவணை என்ன போடுவீங்கன்னு சொல்லி அல்ல. நீங்க இன்னைக்கு இது வந்து உட்கார்ந்து பொறுமையா யோசிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிற சில விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி வந்து எக்ஸலருக்கு எத்தனை ஸ்லாட்டு, என்ன வேணும், என்ன விலையில வேணும், எவ்வளவு ஸ்பெஷல் வேணும், மறுபதிப்புல எது தேவை எது தேவையில்லை, இது கார்ட்டூன்ல எது வேணும் எது வேண்டாம். நான் இப்ப உங்கள்ட்ட கடைசியா கேட்டதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்மர்ஃப் இதெல்லாம் வந்து நான் நெட்ல கேட்டது இல்லையா? நான் தப்பு இல்லை நான் சொல்ல. நான் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து பார்டர் லைன்ல இருக்கிற கேரக்டர்ஸ்ல தான் கேட்டிருந்தேன். நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க ஒதுக்கலை வாங்குறீங்கிறதுக்காக உண்மையை நான் சோதிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. வந்து நீங்க ஒரு பிரியத்துக்காக வாங்குறதுங்கிறது அத வந்து நான் உங்களுக்கு அதே பணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதை உனக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னு வைங்களேன். அது அது அவங்களுக்கு பிடிக்கல. இருக்கு சாமி. 8 புக் எங்க 8 கதை என்னாச்சு? எந்த சூப்பர் 10ல வந்து என்ன? ஆமா சார், 2 தான் சார் சொல்லிருக்கீங்க சார். அப்புறம் அந்த சார் லக்கி லுக் ஒண்ணு வச்சிக்கிறா. டெக்ஸ்ட் வந்து அவரோட ஸ்லாட்ல வர. அவரே உள்ள போறாரு. தம்பி இருயா, டெக்ஸ்ட்கரா உனக்கு அந்த பழைய நினைவுகளை தேடி போவான்னு சொல்லி ஒரு கதை சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு சார். அது கேக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆமா, தலைவருங்க அதை கேட்ட தலைவர் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டாரு. ஆமா, தாரமங்கலம் பஸ் கோயம்புத்தூர் வந்து போயிட்டாரு சார். வந்து நல்லா சொல்லிட்டாரு. அது 6 மாசத்துக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் பயந்து மழையெல்லாம் பெய்யாமே தண்ணி கேட்டு தட்டி நின்றுட்டு இருந்தது. இல்ல சார், இது நான் சொல்லலையா, ஒரு வருஷத்துக்கு 5000 ஆல்பம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. 5000 ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி சுதந்திரம் ஏகமா இருக்கு. நம்ம அதுல 100ல ஒரு பங்கு 50ல மாறுபட்ட சிந்தனையில ஒரு புக் நுழைக்கிறது சார் நல்லா இருக்கு சார். சும்மா அந்த ரத்தம் அந்த மாதிரி இல்லாமையும் ரொம்ப முக்கியம் இல்லாமையும் ஒரு யதார்த்தமான கதை படிக்கிறதே நல்லா இருந்தது. நீங்க கொடுத்தது அந்த சின்ன பிரீஃபே நல்லா இருந்தது சார். அந்த நமக்குள்ள நினைவுகளை பின்னணிக்கு போறதே ஒரு சுகமான விஷயம். இன்னொன்னு, இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி வந்து ஒரு ஜானர். சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து காமிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய அங்கம். நம்ம அதுல நுழையிறதுங்கிறதுக்கு வந்து தயாராயிட்டமா ஆவமா அப்படிங்கறது ஒரு சின்ன கேள்வி எனக்கு. அவரு நம்ம இவரு டாக்டர் ராஜா கரூர் வந்து அவரு வருஷம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அவரு இல்ல சந்தையில ஒரு புக் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்னு அறிவிச்சிருக்கீங்க சார். சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல சார், சந்தாயில நீங்க இந்த விளம்பர படத்தை பார்த்துட்டு சொல்றீங்க. காலம் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது.
காலம் தவறிய காலம். அது மாதிரி அது வந்து ஒரு ரெகுலரா ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இனி மார்ட்டின் அது மாதிரி தானே சார் கணக்கு பார்த்தா இனி எல்லாம் மரணமே எல்லாம் மார்ட்டின் வந்து சமகால நிகழ்வு தானே. மார்ட்டின்ல வந்து அது எல்லாமே ஒரு 50 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் கழிச்சுட்டு இருக்க கதைகள்ல அது கண்டிப்பா மர்மதட்டி போட்டுருலாம் சார். சயின்ஸ் டைம் டிராவல் பண்றாங்க வராங்க அங்க போய் ராணி காப்பாற்றாங்க. ஆட்சி கதையை படம் சொல்றது டைம் மிஷின் வச்சு. ஆமா டைம் மிஷின்ல ஏறி காலக்கோட்டையில். சரி அந்த புக் பார்ப்போம் சார். மறுபதிப்புக்கு வந்து வேற மொழியாக்கம் பண்றத பத்தி அது பண்றேன் நல்ல சார் பண்ணுங்க சார். நீங்க பண்ணலாம் சார் சமகால. அது வந்து சமகால இதுக்கு ஏற்ற மாதிரி சார் எனக்கு தம் இல்ல சார். நான் சொல்றேன் இல்லையா இல்ல அது பண்ணலாம். இல்ல அது பண்ணலாம். அது ஓகே கேட்டிருந்தீங்க அது வந்து ஓகேன்றதுக்காக தான். ஓகேங்கிற அது யாரு பண்ற எப்படி பண்றேங்கிற வந்து அந்த புக் பரணி பண்ணுவார் சார். பரணி பண்ணுவாரா இல்ல பின்னுவாரா? என்னதானாலும் என்னடா மண்ணு தங்க சாப்பிட்டு கலவைக்கு வாங்கி பட்டது போதாதான். இல்ல 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 அந்த எழுத்து வராது சார். மொழிநடைய மாத்துவீங்களான்னு கேட்டது நான் வேணாம் தான் சொல்லுவேன். எதுக்கு இருக்கிற மொழி எதா இருந்தாலும் சார். இல்ல பழசு ரொம்ப பழசு வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. துணைக்கால உள்ளதெல்லாம் மாத்துங்க. அது வேண்டாம் அது வேற ஆட்டோமேட்டிக்கா வந்து சார். இதெல்லாம் வந்துருது. டோட்டலா பேஸ் ரீரைட் பண்ணாதீங்க. சரி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வசனங்களே மாத்தாதீங்க. வசனங்கள் தான் உயிர் நாடி. இவர் அடுத்து கவலையே வேண்டாம் சார். நம்ம சாதாரண கொடுத்தமா இவருக்கு கொடுத்தமா இருக்கு அமைதியா வந்து திருப்பம் இல்ல மாத்திரீங்க. அங்க நடுநடு சின்ன சின்ன மாத்திரீங்க. நான் சொல்றேன் இல்லையா நீங்க வந்து நம்ம பழச படிச்சதுக்காக நம்ம வந்து பழசுக்கு நம்ம போயிடல. கிளம்பினீங்களா சார்? பஸ் ஆடுறீங்கன்னா